ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நிறைய பேர் யூடியூப் ஆரம்பித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த புதுசாக யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உடனே நம்ம யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், மந்த்லி நிறைய இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த எண்ணங்கள் மற்றும் வைத்துக்கொண்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சைட்டு தான். இதில் எப்போ நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணணும். அப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டூரேஷன் எவ்வளவு நாள் அப்படின்னா 90 டேஸ், 90 நாட்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 90 நாட்களில் 30 லட்சம் வியூஸ், 30 லட்சம் பேர் நம்மளுடைய வீடியோ பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம 90 நாளில் ரீச் பண்ணணும். சார் இப்படிலாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், 90 நாட்களில் 1000 சப்ஸ்கிரைபரை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம், 30 லட்சம் வியூஸையும் நாங்கள் வாங்கிட்டோம், ஆனால் எங்களுக்கு அமௌண்ட் ஏற மாட்டேங்கி அப்படின்னா உங்களுடைய சேனல் 30 லட்சம் வியூஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு மானிட்டைசேஷன் ஆகும். அந்த மானிட்டைசேஷன் ஆகும்போது உங்கள் யூடியூப் சேனல் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அப்போ அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது உங்ககிட்ட அந்த பேங்க் பாஸ்புக்கு அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ இந்த அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் போய் நம்மளுடைய லிங்கை நம்ம கொடுக்கணும். கூகுள் ஆட்சென்ஸ் அவங்க தான் நம்மளுடைய சேனலுக்கு விளம்பரங்கள் கொடுப்பாங்க. அந்த விளம்பரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இடையில இப்போ ஒரு 1 மினிட்ஸுக்கு ஒருக்கா இல்லை நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதோ நம்ம வீடியோ முடியும் போதோ ஒரு விளம்பரங்கள் வரும் இல்லையா? அது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கூகுள் ஆட்சென்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த கூகுள் ஆட்சென்ஸ் நமக்கு அந்த விளம்பரங்கள் நம்மளுடைய வீடியோக்கு வரும்போது அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம், இப்போ 15,000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அந்த 15,000 பேரும் முழுவதும் நம்ம வீடியோ அந்த 15,000 பேரும் முழுசா நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 15,000 பேர்த்துல ஒரு 1000 பேர் தான் நமக்கு அந்த முழுசா பார்த்துருப்பாங்க, ஒரு 2000 பேர் நமக்கு பாதி தான் பார்த்துருப்பாங்க, அடுத்து ஒரு 5000 பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த இடையில வரக்கூடிய விளம்பரங்களை அதிகமாக பார்க்க நம் சேனலுக்குரிய அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அந்த கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். யூடியூப்பில் வரக்கூடிய வருமானங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைரெக்டாக இந்தியன் ரூபியில் கிடைக்காது, அமெரிக்கன் டாலராக தான் நமக்கு கிடைக்கும். சார் எனக்கு இப்போ ஒரு $10 யூடியூப்பில் வந்திருக்கு, அதை எடுக்கலாமா அப்படின்னா எடுக்க முடியாது, இல்லை எடுக்க முடியும். எப்போ எடுக்கலாம் அப்படின்னா $100 நம்ம எப்போ ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம போய் பேங்க்கில் போய் நம்ம அந்த $100 வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கிடையில $10, $20, $30 அப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 2 அக்கௌண்ட்டை ஒரே அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டுக்கு $40 இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு $60 வந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அக்கௌண்ட்டு தான் சார் இருக்குது எனக்கு, அதில் எனக்கு $40 ஏறி இருக்குது, நான் அதை பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணலாமா அப்படின்னா வித்ட்ரா பண்ண முடியாது. $100 வந்தால் மட்டும்தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சார் எனக்கு இந்த $100 எப்போ ரீச் பண்ணுவோம்? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை பொறுத்தும் வியூவர்ஸ் நம்மளுடைய வீடியோக்கு இடையில் வரக்கூடிய அந்த விளம்பரங்களை பார்த்தால் மட்டும்தான் நமக்கு அந்த டாலரோட எண்ணிக்கை தினம் தினம் அதிகரித்து கொண்டே செல்லும். இல்லை அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு 10 நாளில் இன்னைக்கு ஒரு $5 ஏறி இருக்கும், அடுத்து ஒரு 10 நாளில் $2 ஏறும், அப்படிதான் ஏறுமே தவிர ஒரே நாளில் நமக்கு $100 கிடைச்சிடாது.
சரிங்களா? நீங்க யூடியூப்பே மட்டும் நம்பி நீங்க வேலைக்கு போகாம வெறும் யூடியூப் மட்டும் நம்ம நம்பி வீட்டில் இருந்து கொண்டே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த அந்த கருத்தை நீங்க வந்து தயவு செய்து உங்களுடைய மனதில் இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. அவங்க 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால மாசம் மாசம் $100 கூட ரீச் பண்ண முடியாது. ஒருத்தங்க வெறும் 20,000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால குயிக்கா $100 ரீச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம என்ன கண்டென்ட் நம்ம யூடியூப்ல போடுறோமோ அந்த கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ரொம்ப நேரம் நம்ம சேனலை அவங்க பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து சீக்கிரம் நம்ம வந்து அந்த டாலர்களை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம பேங்க்ல போய் அந்த $100 வந்த உடனே நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும், 30 லட்சம் வியூஸ் போகணும். அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சென்ஸில் போய் நம்ம அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். கூகுள் ஆட்சென்ஸ் வந்து நம்ம வீடியோவுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த விளம்பரத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நமக்கு அமௌண்ட் ஏறும். அந்த அமௌண்ட்டும் டாலராக ஏறும். அந்த டாலர் ஏறின பிறகு நமக்கு $100 வந்தால் மட்டும்தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். அதில் அந்த $100 வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ல போய் நம்ம கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா அதில் ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருவங்க கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுங்க. இடைவிடாமல் அப்லோட் பண்ணுங்க. இடைவிடாமல்லாம் எப்படின்னா இன்னைக்கு அப்லோட் பண்ணிக்கலாம், நாளைக்கு அப்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ போட்டுக்கிட்டே இருங்க. யூடியூப் கூட ரியாக்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போதான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் உங்க கூட ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. இந்த வீடியோவோட முடிவில் நம்ம என்னதான் சொல்ல வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்களும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த யூடியூப் காணொலி மூலமா உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. நீங்களும் மிகப்பெரிய யூடியூபராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான். நன்றி.